ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடாரி வைப்பதன் தத்துவமும் முக்கியத்துவமும் என்ன, வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சடாரி கிரீடம் போன்ற வடிவில் இருந்தாலும் அதன் மேல் பகவானின் பாதங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் அந்த சடாரியை நம் தலையில் வைக்கும்போது நாம் பகவானின் திருவடிகளை நேரடியாக நம் தலையில் தாங்குவதாக கருதப்படும். ஆசீர்வாதம் மற்றும் அருள் பெறுதல். இறை தரிசனத்திற்கு பிறகு சடாரி வைப்பதன் மூலம் பக்தர்கள் பகவானின் ஆசியையும் அருளையும் நேரடியாக பெறுவதாக நம்பப்படுகிறது. சடம் என்றால் அஞ்ஞானம் அல்லது உலக பந்தங்கள் என்று பொருள். குழந்தைகள் பிறந்ததும் இந்த உலக பந்தங்களில் பிணைப்பதே சடாரி வைப்பதன் ஒரு தத்துவமாகும். இது பக்தி மூலம் அஞ்ஞானம் நீங்கி இறையருள் கிடைப்பதை குறிக்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தை அருளிய நம்மாழ்வார் சடகோபன் என அழைக்கப்படுகிறார். சடாரியை தலையில் வைப்பது சடகோபரின் பக்தியை நினைவு கூறும் விதமாகவும், அவர் பகவானின் பாதங்களை கண்டடைந்ததை போல பக்தர்களுமே அவரது அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் செய்யப்படுகிறது. பக்தி அனுபவத்தின் ஒரு பகுதி. அதாவது பெருமாள் கோவில்களில் சடாரி வைப்பது பக்தி வழிபாட்டின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது பக்தர்களுக்கு ஒரு புனிதமான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தை வழங்குகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.